இன்றைக்கி நிறைய மெசேஜஸ் வருது. கவனமாக கேட்டுக்கோங்க. ஒரு சில பேர்த்துக்கு கமிட்மெண்ட் பற்றி பேச்சு வரும். சரிங்களா? அ அது நல்ல விதமாக தான் பேச்சுவார்த்தை நடக்கும். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு எப்படின்னா, நீங்கள் வேறு கல்ச்சரில் இருக்கீங்க, வேறு ரிலீஜன் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, வேறு கம்யூனிட்டி அந்த மாதிரின்னா, அந்த டிஃப்ரென்சஸை பற்றி பேச்சு வரும். அது எப்படி நம்ம வேறு அவங்க வேறு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பேசலாம். இன்னும் சில பேர்த்துக்கு டைரெக்டாக நீங்கள் 2 பேரே பேசிக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வேணால் என்னோட இதுக்கு நீ மாறிக்கோ, அப்படி மாறினேன்னா வேணால் நம்ம மேரேஜ் பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம், இல்லை நீங்கள் கூட சொல்லலாம். அப்போது நீங்கள் யோசிப்பீங்க, மாறி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியெல்லாம் கூட மெசேஜ் வருது. சரிங்களா? கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா, இப்போது அப்படி கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும்னு வைங்களேன். இட் டிபெண்ட்ஸ். அவங்க எப்படி நீங்கள் அதை கொண்டு போகிறீங்க, எப்படி பேசி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சரிங்களா? இன்னும் சில பேர்த்துக்கு நீங்கள் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வேணும், இல்லை ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் ஹெசிடேட் பண்ண வேண்டாம். இது அதுக்கான டைம் தான். ப்ரமோஷனோ இல்லை ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணும்போது, ட்ரான்ஸ்ஃபர் இன் த சென்ஸ் கம்பெனிக்குள்ளேயேன்னு வைங்களேன். வேறு கம்பெனி அப்படி கிடையாது நான் சொல்கிறது. ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கீங்க, இது வந்து பெரிய கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் அப்படி இல்லைன்னா ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ட்ரைனிங் செஷன் எடுக்கணும், வேறு ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா, கோயிலுக்கு ஏதாச்சும் வேண்டியிருக்கீங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்புறம் குருமார்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. நீங்கள் யாரை குருன்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கலாம். இல்லை குருமார்கள் கோயிலுக்கு போய் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கலாம். சாய்பாபா அந்த மாதிரி அது உங்கள் விருப்பம். நீங்கள் யாரை வந்து குருன்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்கன்னா டீச்சர்ஸ் கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. இது அதுக்கான டைம் தான். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு நிறைஞ்சே இருக்குது உண்மையை சொல்லணுன்னா. சரிங்களா? சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணலை அப்படின்னா, அதாவது மந்திரம் சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு மந்திரம் அட்லீஸ்ட், இது அட்லீஸ்ட் கிடையாது, காயத்ரி மந்திரம் சொல்கிறது அது ரொம்ப பவர்ஃபுல். காயத்ரி மந்திரம் சொல்லலாம். இல்லை புதுசாக ஏதாச்சும் நீங்கள் மந்திரம் சொல்லணுன்ட்டு தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக தொடங்குங்க. ஆக மொத்தம் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கிற டைம் இது. கண்டிப்பாக செய்யுங்க. கடவுள்